யார் இந்த ராவணன்? வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணம் என்னும் காவியம் கூறும் இலங்கையை ஆண்ட அசுரகுல மன்னர்தான் ராவணன் என்று ராமாயணம் தெரிவிக்கிறது. ராவணனுக்கு தசகிரீவன், இலங்கேஸ்வரன், திரிகோல அதிபதி என பல பெயர்கள் உண்டு. 10 முகங்களை கொண்டதால் இவர் தசமுகன் என்றும் அறியப்படுகிறார். நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு பெருமையை வைத்து பார்த்தால் ராவணன் உண்மையில் தமிழ் உலகம் போற்றும் மாபெரும் வீரன் என்றும் வரலாற்றின் திரிபுரிகளால் கொடுங்கோலனாக்கப்பட்டான் என்றும் கம்பராமாயணம் தெரிவிக்கிறது. ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டே காணப்படுகின்றன. அவர் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஒழுங்கிருந்த சூழலை வைத்து பார்த்தால் ராவணனின் ஆட்சி எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால் தமிழ் மகா கவியான கம்பன் ஆரியத்தின் தாசனாகி மற்றும் வால்மீகியையும் மிஞ்சிடும் வகையில் கற்பனை பாத்திரங்களான ராமனை தெய்வம் என்றும் தமிழ் மன்னனான ராவணனை அரக்கன் என்றும் சித்தரித்து ராமாயணத்தை படைத்தார். அவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பன் பின்னணி எடுத்திருந்த காரணத்தினால் ராமனே நமக்கு தெய்வமானார். தமிழ் மன்னனான ராவன் அரக்கனானார். இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை விரட்ட வேண்டும் என்றும் காப்பியங்கள் வழியாக தமிழ் மக்களின் மனங்களில் வரையப்பட்டுள்ள இழிவான சரித்திரம் அழிக்கப்பட வேண்டும் என்றும் பல வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். மேலும் கம்பராமாயணம் தமிழர்களை இழிவுபடுத்தும் காப்பியம் என்றும் அவர்கள் கருதுகின்றனர். ராவணன் சிவபக்தன் என்றும் சமய வழிபாடுகளில் அக்கறை உள்ளவன் என்றும் ராமாயணம் கூறியுள்ள போதிலும் அக்காலத்தில் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்ந்த இயக்கர், நாகர் போன்ற பூர்வ குடிகளுடன் குடியேற்றிய வாசிகளான ஆரியருடன் பகை இருந்துள்ளது. இதன் காரணமாகவே ராவணனையும் அவரை சார்ந்தோரையும் தீயவர்கள் என்று சித்தரிக்கப்பட்டனர். இலங்கையின் ஆதிக்குடிகளான முக்கியமாக பேசப்படுகின்ற இயக்கர் நாகரின் ஆட்சிகள் பற்றி பல பார்ப்போமேயானால் திரிகோணமலை, இலங்காபுரம், சிங்கன் நகர், பணிபுரம், திருக்கோயில், முருகன்துறை, காளியாணி ஆகிய இடங்களை தலைநகராக கொண்டு பல மன்னர்கள் ஆட்சி செய்ததாக வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றில் முக்கியமானவையான ராவணனின் ஆட்சி காலத்தை பற்றி பார்க்கலாம். இக்காலத்தில் ஆண்ட சில மன்னர்களை பற்றி பார்ப்போமேயானால் சம்பயன், சம்பயனின் மருமகன் யாழிமுகன், ஏதியின் மகன் வித்துகேசன், வித்துகேசனின் மகன் சுகேசன் மற்றும் சுகேசனின் மகன் மாலியாவனின் தம்பி சுமாலி, இறுதியாக குபேரன். இந்த குபேரன் தான் இப்போது செல்வத்திற்கு அதிபதியாக உள்ளார். மேலும் இலங்கையின் ஆட்சி உரிமையை பெறுவதற்கு ராவணன் தனது தமையனாகிய குபேரனுடன் யுத்தம் செய்தார். குபேரன் என்பவன் ராவணனின் தந்தையாகிய வச்சிரவாகுவின் இயக்க சாதியைச் சேர்ந்த இன்னொரு மனைவியின் மகன். தம்பியுடன் யுத்தம் செய்வதென்பது முறையற்ற செயல் என்று எண்ணி குபேரன் தனது ஆட்சி பொறுப்பை ராவணனிடமே ஒப்படைத்துவிட்டு அழகாபுரியை ஆட்சி செய்தார். அக்காலத்தில் குபேரன் ஆட்சி காலத்தில் இயக்கர்கள் அதிகமாகவே வாழ்ந்து வந்தனர். குபேரனுக்கு பின் ராவணன் இலங்கை முழுவதற்கும் அரசனாகி இலங்காபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார். பின்பு ராவணன் மண்டோதரியை திருமணம் செய்தார். ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் இந்திரசித்து, அதிசகாயன் ஆகிய திறமைமிக்க புத்திரர்கள் பிறந்தனர். ராவணன் சிவன் பக்தர் என்பதற்கு ஆதாரமாக இலங்கையை சுற்றி 5 திசைகளில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த சிவாலயங்கள் உள்ளன. இந்த சிவாலயங்கள் உருவாக்கப்பட்ட வரலாற்றை உற்று நோக்கினால் இவை அனைத்துமே சுமார் 3500 முதல் 4500 ஆண்டுகால பழமையானவை என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கை தீவையும் நல்லாட்சி செய்த அங்கு வாழ்ந்த மக்களை நேசிக்கவும் அவர்கள் வழிபடவும் அவர்களை காக்கவும் தானும் வழிபாடு செய்யவும் அந்த சிவாலயங்களை நிறுவிய தமிழன்தான் சிவபக்தன் ராவணன். ராவணன் இறுதியாக ஆட்சி செய்த இடம் சிகிரியா என்று கம்பர் ராமாயணம் தெரிவிக்கிறது. ராவணனின் மறைவுக்கு பின்னர் விபீஷணன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டதாகவும் அவன் தனது ஆட்சி அமையத்தை கலனிக்கு மாற்றப்பட்டது என்றும் கலனியில் அமைந்துள்ள ஒரு பௌத்த விகாரையில் விபீஷணனுக்கு சிலை ஒன்று வைக்கப்பட்டது என்றும் கம்பர் ராமாயணம் தெரிவிக்கிறது. ராவணன் கோட்டை, ராவணன் குன்று, சிகிரியா குன்று என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் 660 அடிகள் உயரமான இந்த குன்று ராவணனின் கோட்டையாக இருந்தது. இந்த கோட்டையின் உட்புறத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஓவியங்கள் உலக புகழ் பெற்றவை. இந்த ஓவியங்களில் உள்ள பெண்கள் மேகத்தில் மிதப்பது போல வரையப்பட்டிருப்பதால் இவர்கள் தேவதைகளாகவோ அல்லது இறைவனின் பெண்களாகவோ இருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். உலகின் ஈர்ப்பு மையம் முழுவதும் ஒன்று குவியும் ஒரு அற்புதமான மைய இடத்தில் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிரியா குகைக்குன்று 5ஆம் நூற்றாண்டில் தமிழ் மன்னனாகிய காசியப்பனால் மேலும் மெருகூட்டப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. அந்த குகைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் அந்த பகுதிகளில் வாழ்ந்த ஆதி தமிழ் குடிகளின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறது. இந்த ஓவியங்களையும் அந்த பகுதியை ஆண்ட மன்னன் வரலாறுகளையும் அழித்து மறைத்ததுதான் சிங்களம். இந்த பகுதிகள் தமிழருக்கு சொந்தமான பகுதிகள் என்றும் உண்மை தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அழித்து மறைத்தது. தமிழ் மன்னன் காசியப்பன் என்னும் பெயரை காசியப்ப என்று திருத்தி ஒரு புழுகு கதையை எழுதி வைத்தது சிங்களம். சிகிரிய ஓவியங்களில் இருந்த அனைத்து தமிழ் மரபுக்குரிய நெற்றி பொட்டுகளையும் சுரண்டி அழித்தது இல்லை.
இலங்கையை ராவணன் ஆண்டான் என்பதை சிங்களத்தால் அழிக்க முடியவில்லை. மேலும் முழு ஈழத்தையும் ராவணன் ஆண்டான் என்பதற்கு இன்றைய இலங்கையின் தெற்கிலிருந்து வடக்கு வரை பாதிப்புகள் இருக்கின்றன. ராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள், முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னமும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. ராவணனின் ஆலயங்களை பற்றி பார்ப்போமேயானால், விஜயனின் வருகைக்கு முன்னர் இலங்கையில் வாழ்ந்த இயக்கர் நாயகரின் ஆட்சியில் அக்காலத்து மன்னர்களால் திருக்கேதீஸ்வரம் என்ற கோயில் கட்டப்பட்டது. அக்கால மன்னர்களில் ராவணன் குறிப்பிடக்கூடிய ஒரு வானகையால் இவ்வாறு ராவணன் காலத்து சைவாலயங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளன. திருக்கேஸ்வரம் எனும் கோயில் இலங்கையின் மேற்கு கடற்கரை பகுதியில் உள்ள மன்னார் மாவட்டத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரமான மாதோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவில். இவ்வாலயங்கள் யாரால் கட்டப்பட்டன என்பது பற்றி எந்த தகவலும் இல்லை. இங்கு மிகவும் வேதனைப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், தமிழர்களின் தொன்மையை கூறும் இவ்வாலயங்கள் சில இன்றும் சிங்கள மையப்படுத்தப்பட்ட சிங்களவர்கள் வாழும் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக கதிர்காம முருகன் ஆலயத்தையும், மாத்தறை மாவட்டத்தில் தேவேந்திர முனையில் அமைந்துள்ள தொண்டீஸ்வரர் ஆலயத்தையும் குறிப்பிடலாம். அவைகளில் இருந்த இலக்கண இலக்கிய நூல்கள் எல்லாம் சமுத்திரத்துள் அழிந்துவிட்டது. சமநாண்ட பிரதேசமும் கடலில் அமிழ்ந்துவிட்டது. மிகுதியான நிலப்பரப்பு பாரத கண்டம் பல தேசங்களாக பிரிந்தது. கிபி 2ஆம் நூற்றாண்டையும் அதற்கு முந்தைய காலப்பகுதியையும் சேர்ந்த சோழர், முற்கால சோழர் என வரலாற்று சோழர் பேரரசு சோழ நாடாக பிரிக்கப்பட்டது. சோழர்களின் கொடி புலிக்கொடி எனவும், சோழர்களின் அடையாள முத்திரையான புலிச்சின்னம் அவர்களது கொடியிலும் பொறிக்கப்பட்டது. பின்பு இவர்கள் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஏறக்குறைய 4 லட்சம் முதல் 5 லட்சம் அளவுக்கு ஐரோப்பாவில் தமிழர்கள் வசிக்கின்றனர். உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற வரலாற்று செய்திகள் வேண்டுமென்றால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.